ஹலோ மக்களே, ஜானகி மாயா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம ரகுராமை எதிர்த்து பஞ்சாயத்தில் நிற்கும்போது சிவராமனுக்கோ எந்த ஆதாரமும் கிடைக்க மாட்டேங்குது. புவனேஸ்வரியும் நம்ம ரகுராமை எதிர்த்து இது வரைக்கும் தான் ஆதாரம் கிடைக்கல, அப்போ இந்த ஜீவா இந்த ரகுராமோட பையன்தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜானகியும் கடவுள்கிட்ட வேண்டுதலை போடுறாங்க. அந்த சமயம் பார்த்து கரெக்டாக கோவில் கோபுரத்தில் பிரச்சனை வந்துடுது. பஞ்சாயத்தில் வச்சு அப்படி சொல்லும்போது புவனேஸ்வரியும் கண்டிப்பா இப்பவே தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பசுபதியோட உடம்புல கருப்பு சாமியே வந்து நம்ம ரகுராமுக்கு ஆதரவா இருந்து அந்த ரகுராம் குற்றமற்றவர் அப்படிங்கிற ஒரு உண்மையை கூடிய சீக்கிரமா ஜானகி கண்டுபிடிச்சு நிரூபிக்கிறதுக்கு ஒரு கால அவகாசத்தை கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம ரகுராமோ அவங்க அப்பாவுக்கு கொடுத்த சத்தியத்தை நினச்சி யோசிச்சிட்டே இருக்காங்க. நம்ம அப்பா சொன்னனால கண்டிப்பாக எந்த உண்மையுமே இப்போதைக்கு நம்ம சொல்லவே கூடாது. ஆனால் ஜானகி நம்மளை பற்றி எதை யோசிச்சுட்டு இருக்கான்னு புரிய மாட்டேங்குதே அப்படி சொல்லும்போது நம்ம ஜானகியும் ரகுராம் கிட்ட இந்த உலகத்தில் யார் வந்து என்ன சொன்னாலுமே நான் நம்ப போகிறதே இல்லை. உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு தப்பு செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ரகுராமுக்கு மேலே நம்பிக்கையாக இருக்காங்க. ஆனால் நம்ம ரகுராம் மனசுலேயும் என்னதான் நீ நம்பிக்கையாக இருந்தாலும் என்னால் இப்போ எந்த உண்மையும் சொல்ல முடியலை ஜானகி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம ஜானகியும் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதுங்க. கண்டிப்பாக இந்த புவனேஸ்வரி தான் ஏதாவது ஒரு சூழ்ச்சி வேலை செய்து உங்கள் மேலே இப்படி ஒரு பெரிய பழியை போட்டிருக்கா. அதுலேருந்து நான் எப்படி இருந்தாலுமே மீட் எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜானகி ஒரு முடிவோடு இருக்காங்க. நம்ம சிவராமனும் என்னதான் முயற்சி செய்தாலும் ரகுராம் கிட்டேருந்து எந்த உண்மையும் வர வைக்க முடியலை. அதே சமயத்தில் ரமணி பாட்டியே குழப்பத்தில் ஆயிட்டாங்க. நம்ம ரகு கிட்ட என்ன சொன்னாலுமே அதை பற்றி வந்து ஒரு வார்த்தை கூட நம்மகிட்ட பேச மாட்டேங்கிறானே, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்கும்போது நம்ம ரகுராமோ குடும்ப மானம் வந்து நல்லபடியாக இருக்கணும், அப்பாவோட பேர் எதுவுமே கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி மௌனமாகவே இருந்துட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட சமயத்தில் புவனேஸ்வரியும் கண்டிப்பாக இந்த ரகுராமுக்கு பிறந்த பையன் தான் இந்த ஜீவா அப்படிங்கிற ஒரு முடிவில் பஞ்சாயத்தில் தீர்ப்பு வழங்குறதுக்காண்டி மறுபடியும் கூட்டுறாங்க. சிவராமனோ ஏற்கனவே புவனேஸ்வரி சொன்ன மாதிரி ஒரு செயல் நடந்திருக்கா என்னையாது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது ரகுராம் உங்களுக்கு சம்மந்தமாட்டு நீங்கள் ஏதாவது இதில் சொல்ல விரும்புகிறீங்களா அப்படி கேட்கும் போதும் நம்ம ரகுராம் எதுவுமே சொல்லாமல் அமைதியாகவே இருக்காங்க. அதை கவனிச்சுட்டு ஊரில் உள்ள பெரியவங்க எல்லாருமே ஐயா நீங்கள் இப்படி அமைதியே இருந்தால் அது சரியே வராது, அப்புறம் தப்பு எல்லாமே நீங்கள் தான் பண்ணது, புவனேஸ்வரி சொன்னது எல்லாமே சரியாயிடும், நீங்கள் இதை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரகுராமுக்கு வந்து அந்த இடத்துல பேச முடியலை. அப்படியே சரி உங்களுக்கு வந்து என்ன தோணுதோ அதை செய்யுங்க, பஞ்சாயத்து சார்பாட்டு நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் துணையாகவே இருக்கேன்னு சொல்லிடுறாங்க. அது கேட்டோன்னு தான் புவனேஸ்வரிக்கு அதிர்ச்சியாகி இந்த வாட்டி ரகுராம் தப்பிக்கவே முடியாது, நாம் நினச்ச மாதிரி தான் நடந்திருக்கு, இத்தனை நாளிட்டு நல்லவன் மாதிரி வேஷம் போட்டு இந்த ஊரில் உள்ளவங்களை எல்லாம் ஏமாத்திருக்கா, இவ்வளோ பெரிய ஊர் தலைவர் பொறுப்பில் இருந்துட்டு இப்படி ஒரு செயலை செய்திருக்கான்ல, இனிமேல் இவங்க வந்து ஊர் தலைவர் பொறுப்பிலே இருக்கக்கூடாது, சரியான தண்டனையும் கொடுக்கணும். இந்த ரகுராம பார்த்தே ஊர்ல உள்ளவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி புவனேஸ்வரி அந்த இடத்துல பில்டப்பை கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகியும் அங்கே என்னோட ஹஸ்பண்டை வந்து பஞ்சாயத்தில் நிற்க வச்சுருக்காங்க, அவங்க மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அது உனக்கும் தெரியும், ஆனால் அதை நிரூபிக்கிறதுக்கு சரியான ஆதாரம் எனக்கு இன்னும் கிடைக்கல, எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் தந்து அப்படி என்னதான் உண்மை அப்படிங்கிறத நிரூபித்து ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி ஒரு சரியான வேண்டுதல் வைக்கிறாங்க. அந்த வேண்டுதல் படியே கையில் வந்து விளக்கேற்றிட்டு அந்த கோவில் பிரகாரத்தை எல்லாத்தையுமே சுற்றி வந்துட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் பஞ்சாயத்தில் வச்சு நம்ம சிவராமனும் ஆதாரம் எல்லாருமே இந்த ரகுராம் அவங்களுக்கு எதிராகவே இருந்துகிட்ருக்கு. இப்படி இருக்க சுச்சுவேஷனில் என்னதான் தீர்ப்பு வழங்க முடியும், இந்த ஜீவா தான் அப்போ அப்படி சொல்லிட்டு தொடங்கும் போது கரெக்டாக கோவிலில் உள்ள சாமியாரும் அந்த இடத்துல வந்து ஐயா கோவில் கோபுரத்தில் வந்து இடி விழுந்தனால கோபுரத்து பிரச்சனை ஆகியிருக்கு, உடனே வந்து பாருங்க அப்படி சொல்லும்போது சிவராமன் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள், கோவில் கோபுரத்துக்கு என்னாச்சு, ஏன் இப்படி ஒரு தடங்கள் வருது, கோவிலில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது, இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு அபசகுணம் மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவராமன் அதுலேருந்து எழும்பி கரெக்டாக நம்ம அந்த கோவிலை பார்க்குறதுக்காக தயாராகும்போது புவனேஸ்வரி அதை தடுத்து நிறுத்துறாங்க. என்னையா நீங்கள் தீர்ப்பு எதுவுமே வழங்காமல் இந்த இடத்துலேருந்து கிளம்புறீங்க, இதெல்லாம் சரியான செயலே கிடையாது,
கண்டிப்பா சீக்கிரமா தீர்ப்ப ஏதாவது சொல்லுங்க அப்படி சொல்லும்போது, நம்ம சிவராமனும், "இல்ல இப்போதைக்கெல்லாம் எனக்கு அந்த கோவில் கோபுரத்த தான் போய் பார்க்கணும். என்னாச்சோ?" அப்படின்னு கேட்கும்போது, "சரி இந்த தீர்ப்ப வந்து 1 வாரம் தள்ளி போடுறேன்" அப்படி சொன்ன உடனே, புவனேஸ்வரி பயங்கரமா டென்ஷன் ஆறாங்க. "என்ன சொல்றீங்க நீங்க? இதுக்கு முன்னாடி இப்படிதான் சொன்னீங்க. இன்னைக்கு வந்து தீர்ப்பு வழங்குவேன்னு சொன்னீங்கல்ல, அது மாரியே தீர்ப்பு சொல்ல வேண்டியது தானே?" அதான் ரகுராம் அமைதியா நிக்கிறத பொறுத்தே தெரியலையா? ஆதாரம் எல்லாமே ரகுராமுக்கு எதிரா தானே இருக்கு. இந்த ரகுராமோட பையன் தான் ஜீவா அப்படி சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு சொல்லுங்க. அப்படி சொல்லி புவனேஸ்வரி அந்த இடத்துல பயங்கர பிரச்சனையில இறங்கிட்டு இருக்காங்க. அத பார்த்துட்டு இருக்கும்போது, ஒரு கட்டத்துல நம்ம பசுபதியோட உடம்புல கருப்புசாமி வந்து அப்படியே ஆட ஆரம்பிக்கிறாங்க. "என்னடா நீங்க இங்க பண்ணிட்டு இருக்கீங்க? என்னோட கோவில் கோபுரத்துல பிரச்சனையா இருக்கு. அத போய் பார்க்காம, இங்க தீர்ப்பு வழங்குறது தான் உங்களுக்கு வந்து முக்கியமான விஷயமா இருக்குதா? போய் கோவில் கோபுரத்த போய் பாருன்னு" சொல்லிட்டு நம்ம சிவராமன்கிட்ட கட்டளை இடும்போது, இனி இந்த பஞ்சாயத்து வந்து இன்னொரு நாள் வச்சுக்கலாம். இப்போ உடனே கோவில்ல என்னாச்சு அப்படி சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு சொல்லி ஊர் பெரியவங்களும், அந்த சிவராமன் எல்லாருமே தீர்ப்பு எதுவுமே சொல்லாம அந்த இடத்துலருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம புவனேஸ்வரியும் என்னாச்சு என்னோட அண்ணனுக்கு? எப்படியாவது இந்த தீர்ப்ப இன்னைக்கு முடிச்சிடலான்னு பார்த்தா, கடைசி நேரத்துல இப்படி சொதப்பிட்டே, நிஜமாவே இவனுக்கு கருப்புசாமி வந்துதா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசுபதிட்ட கேட்கும்போது, கொஞ்ச நேரத்துக்கு பசுபதியும், "என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியலம்மா" அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நடந்தது எல்லாத்தையுமே கேட்டு பசுபதி அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. "என்னம்மா சொல்ற? நானா இப்படியெல்லாம் செய்தேன்? என்ன செய்றது? இப்ப எப்படியாவது நம்ம வந்து இன்னைக்கு தீர்ப்பு கிடைச்சிரும். ரகுராமோட குடும்பமே அவமானப்பட்டு நிக்கும்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப எல்லாமே மாறி போயலாமா நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, புவனேஸ்வரினால அந்த இடத்துல எதுவுமே செய்ய முடியல. நம்ம சிவராமனும் ஒரு பெரியவங்க எல்லாருமே கோவிலுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இந்த கோபுரம் எப்படி இப்படி ஆச்சு? இது ஏதோ ஒரு தடங்கலாட்டு இருந்துட்டு இருக்கே. என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, ஊர்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த உணர்த்ததுக்காண்டி தான் கடவுள் நமக்கு இப்படிலாம் செய்திருக்காங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம ஜானகி வேண்டுதல முடிச்சுட்டு வரும்போது, மாயாவும் நம்ம ஜானகி கிட்ட வந்து, "பெரியம்மா நீங்க இவ்வளோ பெரிய வேண்டுதல பண்ணியிருக்கீங்களே, நீங்க வேண்டுதல் எதுவுமே வீண் போகல" அப்படி சொல்லும்போது, நம்ம ஜானகியும், "பஞ்சாயத்துல என்னாச்சு மாயா?" அப்படின்னு கேட்கும்போது, மாயாவும் பெரியப்பாவுக்கு எதிராட்டு தான் எல்லா சாட்சியும் இதுவரைக்கும் இருந்துட்டு இருக்கு பெரியம்மா. ஆனா, இன்னைக்கு எதுவுமே தீர்ப்பு வழங்கல. ஏற்கனவே கோவில் கோபுரத்துல ஏதோ பிரச்சனை ஆயிட்டுன்னு சொல்லிட்டு தீர்ப்ப தள்ளி போட்டுட்டாங்க அப்படி சொன்ன உடனே, நம்ம ஜானகியும், "அப்படியா மாயா ரொம்பவே சந்தோஷம். கொஞ்சம் கால அவகாசம் இருக்குல்ல, அதுக்குள்ள கண்டிப்பா அவங்க உங்க பெரியப்பாக்கு மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சே ஆகணும். அந்த புவனேஸ்வரி தான் வேணும்னு சூழ்ச்சி வேலை செய்து இந்த வேலைய செய்திருக்கணும்." அப்படி சொல்லும்போது நம்ம மாயாவும், "நீங்க சொல்றது எல்லாமே சரியா தான் இருக்கு பெரியம்மா. ஆனா பெரியப்பா ஏதாவது ஒரு உண்மைய வாய தொறந்து சொன்னா தான் நமக்கு ஏதாவது புரியும். அவங்க மௌனமா இருக்க வரைக்கும் நமக்கும் எந்த க்ளூவும் கிடைக்காது பெரியம்மா." அப்படி சொல்லும்போது நம்ம ஜானகியும், "சரி ஜீவா கிட்ட சாட்சி எல்லாமே தந்தான்ல, அவங்கள பத்தி ஏதாவது விசாரிச்சா நமக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்குமே." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும், கதிர், தனா எல்லாருமே சேர்ந்து நம்ம ஜீவாவோட அம்மா சிவரஞ்சனின்னு சொல்றவங்கள பத்தி எல்லாமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல சிவரஞ்சனிக்கும் நம்ம ரகுராமோட அப்பா ராஜமாணிக்கத்துக்கும் பிறந்த பையன் தான் அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வருது. ஆனா நம்ம கதிர் தான் அவங்க பையன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூடிய சீக்கிரமா நம்ம ஜானகி, மாயா, தனா எல்லாரும் சேர்ந்து அதை கண்டுபிடிக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்துல சிவரஞ்சனியோட பையன் கதிர் அப்படிங்கிற மாதிரி நிரூபிக்க போறாங்கன்னே சொல்லலாம்.